பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ் கூடயும் ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. சேம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே எல்லா விஷயமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும். நிறைய லேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறோம் சார். ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்கோல் பண்ணுறது இல்லை, இப்படி பண்ணணும்னு ரொம்ப சாஃப்டாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ஈஸிலி கோஆர்டினேட் பண்ணுறாங்க மென்ஸ் ஆஸ் வெல் அஸ் விமென். அண்ட் இந்த கிஃப்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இன்னைக்கு கண்டிப்பாக கேக் தான் வெட்டுவோம் நாங்கள். ஸோ நான் நினச்சேன் இன்னைக்கு கேக் வைக்க வேண்டாம், வேறு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும். Yeah, I really expected it to not be cake, and as I wished it was the cake. Thank you so much. Thank you. Thank you. So working in Animeta is a different kind of experience for me. So inga join பண்ணப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இட்ஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி மேனர் அண்ட் இட்ஸ் வெரி இன்னொன்று சொல்ல போனால் எல்லாமே இட்ஸ் வெரி சேஃப் திங். எல்லா பக்கமே எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அந்த மாதிரி இருக்காது. பட் கம்பேரிங் டு அதர் ஆர்கனைசேஷன் ஹியர் இட்ஸ் வெரி ஐ ஃபீல் வெரி சேஃப். அண்ட் அதே மாதிரி இந்த transparency, organizational transparency, and from the management to the bottom எல்லாத்தோட கனெக்ஷன்ஸுமே இட்ஸ் வெரி இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ தட் இஸ் ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம் தட் எனக்கு அனிமேட்டா அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஃபார் மீ. ஸோ தேங்க் யூ ஃபார் த கிஃப்ட். I have joined recently, but I have felt the dynamic environment is really friendly and it's very safe for all the performance. And looking forward to work with all the strongest girls I have ever seen. So yeah. Because எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல் இங்கே ஒர்க் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற இடத்துல இருந்து ஸோ நிறைய இங்கே நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்டும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா டெக்னாலஜிகள் எல்லாமே நான் கொஞ்சம் வந்து தான் புதுசாக நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஃப்ரெண்ட் எனக்கு இங்கே வரும்போது அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய யங் ஜென்ரேஷன்ஸோட ஒர்க் பண்ணுறது போது நானும் ரொம்ப எனர்ஜிக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், ஜாலியாக இருந்திருக்கேன். ஐ வாண்ட் டு தேங்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ தேங்க் த எம்ப்ளாயிஸ் ஆல்சோ. இப்போ ஈவன் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற இதுல வந்திருந்தாலும் உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீ எப்படி கனெக்ட் பண்ணா நான் ட்ரைனிங் கொடுத்து உன்னை வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள வர வைப்பேன் அப்படிங்கிற எல்லா ட்ரைனிங்குமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வீட்டுல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை தூக்கி எடுத்து வச்சுட்டு நான் இங்க வரேன்னா அந்த 4 hours ஃப்ரீயா தான் இருக்கும், தவிர ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பீப்புள் மிங்கிலிங். ஸோ என்ன உண்மைனா நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸா இங்க லேர்ன் பண்றேன். ரொம்ப நிறைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் நான் லைஃப் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குங்க அனிமேட்டாக்ல வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ மேம்.